ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடாய் பன்னீர் கிட்ஸோட ஃபேவரட் டிஷ்ஷுங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்குறத விட வீட்டில் இது மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையானதாக இருக்கும். வாங்க, இதுக்கு ஒரு பொடி தான் ரொம்பவே முக்கியமானது. அதை ஃபஸ்ட்டில் அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் விடாமல் ஒரு 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 லவங்கம், 10 ஏலக்காய், ஒரு 4 துண்டு பட்டை, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 12 இல்லைன்னா 15 காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அது கூடவே சேர்த்துடலாம். இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பைன் பவுடராக அரைக்காதீங்க, ஓரளவுக்கு குறப்பாக, லைட் குறப்பாக இந்த மாதிரி இருக்கணுங்க. அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாய், 2 ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பொடிசாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா விதைக்கோங்க. நல்லா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வரட்டும், அந்த அளவுக்கு விதைக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சாப் பண்ண பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி சாப் பண்ணது, 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் எல்லாமே சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த கடாய் பன்னீருக்கு இந்த மாதிரி செஞ்சது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா விதைக்கோங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு விதைக்கோங்க. பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லா விதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய தக்காளியை சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா விதைக்கோங்க. எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் பண்ணி நல்லா விதைக்கோங்க. பாருங்கள், சூப்பராக விதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் தண்ணியாக வேணும்னா, கிரேவி மாதிரினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் ட்ரையாக செய்கிறோம் நம்ம கடாய் பன்னீரை, அதனால தான் 1/2 டம்ளர் போதும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் பெருசாக இருக்கணும். குடமிளகாவும் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இப்போ குடமிளகா. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். க்யூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான் நம்ம கடாய் பன்னீர். குயிக்காக செஞ்சிடலாங்க. இது நீங்கள் பொடி மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த சப்ஜிக்கெலாம் கூட அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையில் எடுத்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும். நல்லா இந்த பக்கம் நல்லா பிரட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம சூப்பரான கடாய் பன்னீர். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தூவிக்கோங்க. கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலுக்கே பார்க்காம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே.